அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். டெட் எக்ஸாம் அப்ளை செய்வதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் பிஎட் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோடு செய்யணும் அப்படின்ற தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நாம் ஏற்கனவே பதிவிட்ட வீடியோவில் டெட் எக்ஸாமில் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக வீடியோவில் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. ஒன்ஸ் உங்களுடைய பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியாக ஒரு யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்பட போகுது. இப்போது அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் சில பேருக்கு அது லாக் அவுட் ஆகிடும். அப்படி லாக் அவுட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஆர்பி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே trb.tn.gov.in அப்படின்ற வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இப்படி தான் வரும். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்னு வரும். இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பேப்பர் 1க்கா பேப்பர் 2க்கான்னு கேட்கும். நான் ஏற்கனவே பேப்பர் 2க்கு தான் நான் அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது அதே மாதிரி நான் பேப்பர் 2க்கு தான் சொல்ல போகிறேன். இங்கே பேப்பர் 2வில் இருக்கிற அப்ளை நவ்வை கிளிக் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுனால யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியறதுனால சைன்இன்னை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன்னை கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் கொடுத்துட்டு உடனே புது வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்ளைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நேஷ்னல் லாங்குவேஜ் அப்ளைட் ஃபார்ன்னு இருக்கும். இதில் தமிழ் இங்கிலீஷ்னு ஆப்ஷன் இருக்கும். நான் தமிழ் தேர்ந்தெடுக்கிறதுனால தமிழ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி சப்ஜெக்ட் அப்ளைட் ஃபார்ன்றதில் நான் மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்டுன்றதுனால மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்துட்டேன். இதில் சப்போஸ் நீங்கள் தமிழோ இங்கிலீஷ் சப்ஜெக்டோ இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷனான சோஷியல் சயின்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இந்த மாதிரி சோஷியல் சயின்ஸ் பேக்ரவுண்டு இருக்கிறவங்களும் சோஷியல் சயின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் வித் இனிஷியலுக்கு நேம் மட்டும் போட்டுட்டு அடுத்து இருக்கிற பாக்ஸில் இனிஷியல் போட்டுங்க. அடுத்தது ஜெண்டர் தேர்ந்தெடுங்க. வேலிட் ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு இருக்கும். அதில் பேன் கார்டு ஆதார் கார்டுன்ற மாதிரி இருக்கும். நான் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆதார் கார்டு நம்பரை கீழே இருக்கிற பாக்ஸில் போட்டுட்டேன். டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துடுங்க. டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்த உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்கலாக 1/7/2025 உங்களுடைய வயசு என்னன்றதை அதுவே வந்துடும். கீழே ஃபாதர்ஸ் நேமை கொடுத்துடுங்க, மதர்ஸ் நேமை கொடுத்துடுங்க. நேஷ்னாலிட்டியும் ஸ்டேட்டும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ரிலீஜன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிடும். அடுத்தது கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ். இதில் கம்யூனிட்டி வரும். இந்த கம்யூனிட்டியை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அடுத்தது இந்த கம்யூனிட்டியில் என்ன சப்காஸ்ட்டு அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணதான்னு கேட்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா நோன்னு கொடுத்துடுங்க. இப்போ நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வச்சு அப்ளை பண்ணுறதுனால எஸ்ன்னு கொடுத்துட்டேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை காம்பிடென்ட் அத்தாரிட்டின்னு இருக்கும். இதில் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் யார் சைன் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு டேட்டுன்னு இருக்கும். எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட்டை இங்கே கொடுத்துடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்னு இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் இருக்கும். எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த பாக்ஸை டிக் மார்க்கு கொடுத்துடுங்க. எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு வரும். இங்கே ஃபுல் அட்ரஸ்ன்னு கேட்கும். உங்களுடைய ஃபுல் அட்ரஸை டைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது சிட்டி ஆர் வில்லேஜில் உங்களுடைய சிட்டியோ வில்லேஜ் நேமோ அங்கே போட்டுருங்க. ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு பின்கோடை கரெக்டாக போட்டுடுங்க.
உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் இந்த பர்மனெண்ட் அட்ரஸ் பாக்ஸ் பக்கத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு அப்படியே இங்கே வந்து காப்பி ஆகிடும். இன்கேஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணாமல் பர்மனெண்ட் அட்ரஸை இதே மாதிரி டீட்டெயில்ஸை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் அது கீழே வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு டிக்ளரேஷன் இருக்கும். எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்து உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லைன்னா நோன்னு கொடுத்துட்டு கீழே இருக்கிற டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஹெச்எஸ்சி ப்ளஸ் யூஜி ப்ளஸ் பிஎட் இருக்கிறது தான் பேப்பர் 2க்கு எலிஜிபிள்ன்றதுனால அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸை நீங்கள் பதிவிடுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸில் மார்க் ஷீட், சர்டிஃபிகேட் நம்பர், தமிழ் வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்கீங்களா, அப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடி, நேம் ஆஃப் த போர்ட், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எஸ்எஸ்எல்சி பதிவு பண்ண மாதிரியே நீங்கள் ஹெச்எஸ்சிக்கும் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கையில் மார்க் ஷீட் வச்சுட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பதிவேற்றிடுங்க. யூஜி டிகிரி டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்போ நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட்டில் டிகிரி சர்டிஃபிகேட்டோ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்னால் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு பண்ணலாம், ப்ரொஃபஷ்னல்னாலும் நீங்கள் பண்ணலாம். இங்கே நான் வந்து டிகிரிக்கு சர்டிஃபிகேட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அப்லோடிங் டாக்குமெண்ட்டை நான் டிகிரின்னு கொடுத்துட்றேன். சர்டிஃபிகேட் நம்பர், நேம் ஆஃப் த காலேஜ், நேம் ஆஃப் த அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. நேம் ஆஃப் த டிகிரி பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி, பிஏ இந்த மாதிரி எந்த டிகிரியோ அதை கொடுத்துட்டு, மேஜர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ் இல்லை மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை கொடுத்துருங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து டைரக்ட் சப்ஜெக்டாக ஈக்குவலன்ட் சப்ஜெக்டான்னு கேட்பாங்க. அதாவது டைரக்ட் சப்ஜெக்ட்னால் இப்போ தமிழ் அப்படின்றது தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து டைரக்ட் சப்ஜெக்ட். இன்கேஸ் சம் கோர்சஸ்க்கு வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அது வந்து ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்ட் வந்து டைரக்ட் சப்ஜெக்டாக ஈக்குவலன்ட் சப்ஜெக்டான்றதை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இருக்கும். அதே மாதிரி பீரியட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படிச்சிங்க, மோட் ஆஃப் ஸ்டடியில் ரெகுலராக இல்லை டிஸ்டன்ஸான்னு இருக்கும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி கூறிய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்களே ஃபில் பண்ணிவிடுங்க. பட் பிஎட்டுக்கு வரும்போது நிறைய சந்தேகங்கள் இந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ஆர் யூ இன் ஃபைனல் இயர்னு கேட்டிருக்கோம். இது வந்து பிஎட் செகண்ட் இயர் படிக்கிற மாணவர்கள் 4th செமஸ்டர் எக்ஸாம் எழுதி முடித்தவங்களுக்காக தான் இது. அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துடுங்க. பிஎட் செகண்ட் இயர் ஃபைனல் செமஸ்டர் முடிச்சிருக்கவங்க நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட் கேலியில் ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர் உங்களுக்குன்னு காலேஜில் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய நேமுக்கு ஏற்ற மாதிரி நேமும் உங்களுடைய மார்க்ஸ் வர மாதிரி வச்சு அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய பிரின்சிபல்கிட்ட அட்டஸ்டட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்டு உங்களுடைய காலேஜிலேருந்து வாங்கிக்கோங்க. இது ரெண்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த பிஎட் கேட்டகரியில் வரும்போது நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். இதில் சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுக்கு எதுவும் இல்லை, அதனால் நீங்கள் டிஃபால்ட்டாக போடுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து 00ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் கன்சல்ட் பண்ணி என்ன கொடுக்கலான்றதை நீங்கள் கேட்டுங்க. உங்களுடைய காலேஜ் நேம் போட்டுருங்க. அடுத்தது நேம் ஆஃப் த அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டியில் நீங்கள் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கீழே படிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க. இதுக்கு முன்னாடி முடித்தவங்க இன்கேஸ் மனோமணியம் சுந்தரனார், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. அதே மாதிரி அந்த இன்ஸ்டியூஷன் ஆர் யூனிவர்சிட்டி வந்து ரெக்கக்னைஸ்டு பை யூஜிசியான்னு கேட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியும் ரெக்கக்னைஸ்டு பை யூஜிசி தான்றதுனால நீங்கள் எஸ் கொடுத்துடுங்க. நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்டில் எஜுகேஷன் கொடுத்துடுங்க. பிஎட் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்கள் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கில் செப்டம்பர் 2025ன்னு கொடுத்துங்க. மற்றவங்க நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்களோ அதை கொடுத்துங்க. பீரியட் ஆஃப் ஸ்டடியில் நீங்கள்
2023 to 25ன்னு இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் கொடுத்துங்க. மற்றவங்க வந்து நீங்கள் எந்த வருஷம் படிச்சிங்களோ அந்த அந்த இயரை பீரியட் ஆஃப் ஸ்டடியில் கொடுத்துருங்க. மோட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஎட் செகண்ட் இயர் படிக்கிற எல்லாருமே வந்து ரெகுலர் தான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி படித்தவங்க ரெகுலராக இருந்தால் ரெகுலர் போடுங்க. இன்கேஸ் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில், அதாவது தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோ அல்லது இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியோ இல்லை வேறு எங்கேயாவது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அது டிஸ்டன்ஸ் மோடான்னு போடுங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸில் இப்போது பிஎட் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் காலேஜில் கேட்டு அந்த காலத்தை ஃபில் பண்ணிங்க. மற்றவங்க வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டை வச்சு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை போட்டுருங்க. அடுத்தது டிக்ளரேஷன் வரும். டிக்ளரேஷனில் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த பாக்ஸில் டிக் மார்க்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்படின்ற உங்களுடைய ப்ரெஃபரன்ஸை கொடுத்துருங்க. அடுத்தது கிரிமினல் கேஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துருங்க. டிஆர்பி அல்லது வேறு ஆர்கனைசேஷன் ஏதாவது உங்களுடைய எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு டிபார் அல்லது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. இல்லைனா நோ கொடுத்துருங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோன்றது அதுவே கால்குலேட் பண்ணி வந்துடும். கீழே வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை படித்து பார்த்துட்டு பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துடுங்க. இதுதான் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோவுக்கு 40 KB தான் மேக்ஸிமம் இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோவை 40 KBக்குள்ளே குறைச்சி சூஸ் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிடு. அதே போல் சிக்னேச்சருக்கும் 40 KB சூஸ் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு 500 KB சூஸ் டாக்குமெண்ட்டை போயிட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, அதே மாதிரி +2 மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல், அப்புறம் யூஜி கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருந்தால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எல்லா மார்க் ஷீட்டையும் ஒரே பிடிஎஃபாக போட்டு அதை அப்லோட் பண்ணுங்கள். பிஎட் அதே மாதிரி டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல் பண்ணுங்கள். பிஎட் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருந்தால் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, அப்படி இல்லைன்னா இங்கேயும் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் ஒரே பிடிஎஃபாக மாற்றி அதை அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய காலேஜில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து பிஎட் இப்போ 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜில் என்ன உங்களுக்கு சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஆர் டிசின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள் காலேஜில் இன்னும் டிசி கொடுக்கலன்னா காலேஜ்லேருந்து நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. டிசி இருந்ததுன்னா டிசியை அப்லோட் பண்ணிவிடுங்க. கேரக்டர் சர்டிஃபிகேட்டை கெசட்டட் ஆஃபீஸர்கிட்டேருந்து நீங்கள் வாங்கி அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. கடைசியாக ஃபோட்டோ ஐடி கார்டு. இந்த ஃபோட்டோ ஐடி கார்டில் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, பேனு, ஆதார் இதில் ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஆதார் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே வந்து மொத்தத்தில் 12 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பெண்டிங்னு வரும், அதாவது அப்லோட் ரிமைனிங் வரும். நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் அப்லோட் பண்ண இது குறைஞ்சிட்டே வரும். இந்த 12வது டாக்குமெண்ட்டை நீங்கள் பண்ணும்போது 0 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ரிமைனிங்னு வரும். அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்றது பார்த்துக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்டு கரெக்டானதான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் தவறுதலாக அப்லோட் பண்ணிட்டேன், இப்போ நான் மாற்ற முடியுமான்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அந்த தவறை இதில் செய்யாத மாதிரி பார்த்துங்க. இந்த ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட்டும் அதே மாதிரி ஓவரால் டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அப்படி எல்லாமே ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு வியூ காமிக்கும். அதில் நீங்கள் ஏதாவது தவறுதலாக செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட்டு முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லும் வரும். அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் அப்படின்றதும் உங்களுக்கு வந்துடும். இப்படி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு டெட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த வீடியோவில் நம்ம டெட் அப்ளிகேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம பார்த்தோம், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றத. அதே மாதிரி பிஎட் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.